அனைவருக்கும் வணக்கம். பெர்ட்ரண்ட் ரசல் உலகத்தின் இன்றைக்கும் மிகவும் போற்றப்படும் 20ஆம் நூற்றாண்டின் தத்துவ அறிஞர் மற்றும் பிசிக்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் அறிஞர். இவர் 30க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியுள்ளார். இவருடைய நூல்கள் இன்றளவில் மிக தீவிரமாக அறிஞர்களால் போற்றப்படுகிறது. இவர் கிறிஸ்தவராக பிறந்து கடைசியில் தன்னை ஒரு ஆக்னஸ்டிக் என அறிவித்தவர். கிறிஸ்தவ மதமே உலக அறிவியலுக்கு மனித குலத்திற்கு எதிரி என மிக தெளிவாக கூறி வந்தவர். இவர் எழுதிய நான் ஏன் கிறிஸ்தவன் அல்ல என்ற நூல் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, தமிழிலும் கூட வந்துள்ளது. இவர் எழுதிய பல்வேறு நூல்களை நீங்கள் சில நூல்களின் அட்டைகளை நாம் அடுத்த வரும் ஸ்லைடில் கொடுத்துள்ளோம். திரு பெர்ட்ரண்ட் ரசல் அவர்கள் உலகின் மிகப்பெரிய 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய சிந்தனையாளர். மனிதகுல மேம்பாட்டிற்கு அறிவியலும் தத்துவமும் சோஷலிசமும் எப்படி பயன்படும் என்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தவர். ஆரம்பத்தில் மார்க்சியத்தை மிகவும் ஆதரித்தவர். ரஷ்யாவில் சில வருடங்கள் இருந்து பிறகு கம்யூனிசம் என்பதே ஒரு சில மனிதர்களின் கையில் அதிகாரம் போக அதுவும் கொடுங்கோலாக மாறும் என்பதை விமர்சித்தவர். சீனாவிலும் போயிருந்தவர். இவர் ஆரம்பத்தில் இங்கிலாந்தில் பிறந்தவர். பிறகு அமெரிக்காவில் சென்று மீண்டும் இங்கிலாந்து வந்தவர். 4 முறை திருமணம் ஆனவர். இந்த நிலையெல்லாம் தாண்டி இவருடைய ஞானம் என்பது உலகம் போற்றுகிறது. இவர் கூறுவது அமைப்பு ரீதியான நிறுவனம், ஆர்கனைஸ்டு ரிலிஜியன், அதாவது சர்ச் என்று ஒன்று வைத்து அதன் உறுப்பினர்களாக அந்த சபைக்கு மக்களை சேர்த்து அடிமைப்படுத்தி பணம் தசமபாகம் என கொள்ளையடிக்கும் இந்த மதங்களே மனித குலத்தின் மிகப்பெரிய எதிரி. இந்த 19-20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள், கல்வி, ஞானம், வளர்ச்சி, தொழில்நுட்பம், புரட்சிகள் இவை எல்லாம் கிறிஸ்தவத்தின் எதிர்ப்பை மீறி வளர்ந்ததே தவிர கிறிஸ்தவம் இதற்கு எள்முனையளவும் உதவி செய்யவில்லை. கிறிஸ்தவம் என்பது மனித குலத்தின் மிக பெரும் எதிரி. இவருடைய நான் ஏன் கிறிஸ்தவம் அல்ல என்ற நூலில் அவர் கூறுவது, இயேசு என காட்டப்படும் அந்த புதிய ஏற்பாடு கதாபாத்திரம் ஒரு மிக பெரும் கொடுங்கோலராய் நான் எப்படியெல்லாம் தண்டனை கொடுப்பேன், நெருப்பில் தள்ளுவேன் என்றெல்லாம் கூறுவது அவர் ஒரு மனித நேயரே அல்ல என்று காட்டுகிறார். இதற்கு அடுத்ததாக உலகம் தன் வாழ்நாளில் அழியும் என இயேசு சொன்னதை வைத்துக் கொண்டு கடைசி காலம் என்று பிரச்சாரம் செய்வதை பற்றி கேட்டு கிறிஸ்தவரான ஒரு விவசாயி போய் பார்த்தானாம். அதாவது சர்ச் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்கிறதா என்று, அவர்கள் விவசாயம் செய்வதால் இந்த வருஷம் உலகம் அழியாது என தொடர்ந்தானாம். இந்த கடைசி காலம் என ஏமாற்றுவது போக இவர் அமெரிக்காவில் இருந்த பொழுது சிட்டி காலேஜ் ஆஃப் நியூயார்க்கில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பதவி கொடுக்கப்பட்டது, பேராசிரியரான். ஆனால் அமெரிக்காவின் நியூயார்க்கின் எபிஸ்கோப்பல் பிஷப் வில்லியம் தாமஸ் மேனிங் என்பவர் மிக தீவிரமாக எதிர்க்க ஒரு கிறிஸ்தவர் வழக்கு போட இவரால் பதவி ஏற்க முடியவில்லை. ஆனால் இவருக்கு நோபல் பரிசு பெற்றமின் எங்கள் கல்லூரியில் சேர இருந்தார் என கிறிஸ்தவம் வேடமிட்டது. நன்றி, வணக்கம். Why are you not a Christian? Because I see no evidence whatever for any of the Christian dogmas. I've examined all the stock arguments in favor of the existence of God, and none of them seem to me to be logically valid. Do you think there's a practical reason for having a religious belief for many people? Well, there can't be a practical reason for believing what isn't true. That's quite, at least I rule it out as impossible. Either the thing is true or it isn't. If it is true, you should believe it, and if it isn't, you shouldn't. And if you can't find out whether it's true or whether it isn't, you should suspend judgment. But you can't, it seems to me, a fundamental dishonesty and a fundamental treachery to intellectual integrity to hold a belief because you think it's useful and not because you think it's true. Well, I was thinking of those people who find that some kind of religious code helps them to live their lives. It gives them a very strict set of rules.
the rights and the wrongs. Yes, but you know, those rules are generally quite mistaken. A great many of them do more harm than good. And they would probably be able to find a rational morality that they could live by if they dropped this irrational, traditional, taboo morality that comes down from savage ages. But are we, perhaps the ordinary person, perhaps isn't strong enough to find this own personal ethic? They have to have something imposed upon them from outside. Oh, I don't think that's true. And what is imposed on you from outside is of no value whatever. Doesn't count. Well, you were brought up, of course, as a Christian. When did you first decide that you did not want to remain a believer in the Christian ethic? I never decided that I didn't want to remain a believer. I decided between the ages of 15 and 18, I spent almost all my spare time thinking about Christian dogmas and trying to find out whether there was any reason to believe them. And by the time I was 18, I discarded the last of them. Do you think that that gave you an extra strength in your life? Oh, I don't know. No, I shouldn't have said so. Neither extra strength nor the opposite. I mean, I was just engaged in the pursuit of knowledge. As you approach the end of life, do you have any fear of some kind of afterlife, or do you feel that that is just an impossibility? No, I think that's nonsense. There is no afterlife? None whatever. Do you have any fear of something that is common amongst atheists and agnostics who have been atheists or agnostics all their lives, who are converted just before they die to a form of religion? Well, you know, it doesn't happen nearly as often as religious people think it does. Because religious people, most of them, think that it's a virtuous act to tell lies about the deathbeds of agnostics and such. As a matter of fact, it doesn't happen very often.